டேய் சரவணா. விஜய், எப்படா இருக்கா? அதெல்லாம் ஒரு பக்கம் பிசினஸ், ஒரு பக்கம் மக்கள் பண்ணி வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்கா. நீ எப்படி இருக்க? இருக்கேன்டா, ஏதோ போயிட்டு இருக்குடா வாழ்க்கை. அம்மா, நமக்கு ஆப்போசிட் கேங்குன்னு ஒருத்தையும் சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க என்னடா பண்றாங்க? யாரு? காலி சாண்டா இவங்கள கேக்குறியா? டேய், அவங்களுக்கு என்னடா, ஒருத்தனும் ஃபாரின் போயிட்டான், ஒருத்தன் கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு இப்ப பிசினஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கானுங்கடா. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்காங்க. என்னடா இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்ல வரல விஜய். டேய், நீ அப்படிதான்டா சொல்ல வர. நாங்க இப்படி இருக்க காரணமே நீதான்டா. நான் என்னடா பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? காலேஜ கட்டடிக்க வச்ச, காலேஜ் ஸ்டாஃப் கூட சண்டை போட வச்ச. அது மட்டுமா, நான் கரெக்ட் பண்ண வச்ச ஆன்டி நம்பரை வாங்கி அதை கரெக்ட் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா வீடு ஏறி இறங்குனேன். இது கூட பரவாயில்லடா. நான் லவ் பண்றேன்னு ஒரு பொண்ணு அன்னைக்கு தான்டா வந்து உன்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? அவ சரியில்லடா, அவ சரியில்லடா, அவ கூட சேராதடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ண பார்த்தலடா நீ. விஜய் கோவப்பா விஜய். என்ன விஜய், வா சரக்கு போடுவோமா? சரக்கு போடுவோமா? இப்படிதான்டா சரக்கு போடுவோமா, கூலி போப்போமா, இது பண்ணுவோமா, அது பண்ணுமான்னு சொல்லி காலேஜ் வாழ்க்கை பாதி வாழ்க்கை போதையிலேயே எங்களை கழிக்க வச்சுட்டேடா. விஜய் டென்ஷன் ஆகாத விஜய், மெதுவா பேசி, வீட்டுல ஆள் இருக்காங்க. டென்ஷன் ஆகாதவா? டென்ஷன் ஆக்குனதே நீதானடா. ஐயோ மண்டக்காயுதே, முடியலே, வெறியாகுதே. இப்ப என்னடா பண்ணணும்ன்ற? என்ன பண்ணணுமா? இன்னைக்கு என் வேலையை கெட்டு போச்சு. ஒரு 5000 ரூபாய் போட்டு விடு. 5000 ரூபாயா? எதுக்கு 5000 ரூபாய்? எதுக்கா? நீ அந்த ஆன்டியை கரெக்ட் பண்ணிட்டு நைட்டு 2 மணிக்கு வீட்டு ஏறுவேல, அந்நேரம் நான் தானே வெளியில நின்று காவ காப்பேன். இவன் வரானா, என் புருஷன் வரானா, எல்லாத்தையும் நின்று பாக்குறதே நான் தானே. அதுக்கு தாண்டா இந்த 5000 ரூபாய். போட்டேன் விஜய். அப்புறம் சரவணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?